ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லீஜன் கேம். இன்றைக்கி நம்ம சோலோ பியர் புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சோலோ மேட்ச் வந்தோம். பார்த்தா சரி நம்ம கிளாட் விடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இறங்கி நம்ம சூறையாக போயிட்டுருக்கும் போது தான் பார்த்தா சுற்றி ஒரே எனிமி. சரி நம்ம ஓப்பன் பஸ்ஸில் இறங்கி கொஞ்சம் கன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடு ஓப்பன் பஸ்ஸில் இறங்கியாச்சு. இறங்கி உள்ளே போனால் எடுத்தோடனே ஒருத்தன் அழுத்துன்னு அவனை முடிச்சுட்டு சரி பின்னாடி பார்த்தா ஒரே ஃபயரு. சரின்னு சொல்லிட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே எவனாச்சுக்கான பார்த்துட்டு மேலே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாம் இங்கே ஜன்னல்ட்டு வந்தோம். சரி நம்ம கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு டெக்னிக் யூஸ் பண்ணி ஜன்னல்ட்டேருந்து ஒருத்தனை அடித்து முடிச்சாச்சு. அதே மாதிரி சரி பின்னாடி பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்த ஜன்னல்லேருந்து அப்படியே மேலே போனேன். மேலே போனால் ஒருத்தன் துப்புன்னு ஓடி வந்தான். அவனுக்கு ஒரு அழுத்துன்னு சொல்லிட்டு அழுத்தி முடிச்சாச்சு. அஞ்சேதை ஒருத்தன் கீழே குச்ச மாதிரின்னு சொல்லிட்டு நாம் கிருட்டுன்னு இந்த சைட்லேருந்து போனோம். கிருட்டுன்னு போய் பார்த்தா டிவிடிவே அங்கே சண்டை போட்டுக்கிறான் வேறு ஒருத்தன் கூட. சரி போய் உக்காந்து அவனை அடித்தவனுக்கு ஒரு டப்புன்னு ஒரு ஹெட்செட் அடிச்சுட்டு வெயிட் பண்ணால் அவன் ஒரே வாளுக்கு பொட்டக்ஷெல்லாம் போட்டு ஆள் ரெடியாக இருக்கிறான். சரி நாம் தான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு ஏறினா அடித்து போட்டாங்கிறேன். எனக்கெல்லாம் மனசே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவனை பழியன்னு சொல்லிட்டு ரிவே ஆகிட்டு வந்தேன். ரிவைச்சு திருப்பி கிளாட்டில் இறங்கி சம்பவம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டுருக்கிறேன். சரி அந்த சைடு தாண்டா இறங்க அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு இறங்கியாச்சு. இந்த சைடு இறங்கினா நம்மளுக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வின்சிஸ்ட்டு அப்புறம் பைசனு. சரி நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் கிரிட்டு அழுத்து போடுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்புறம் அந்த சைடு ஜன்னலே கீழே குச்சி அந்த சைடு போய் பார்த்தா நம்மளுக்குனே ஒருத்தன் மேலே ஏறிட்டு இருக்கிறான். ஜூம் பண்ணி கட்டுற மாதிரி. ஆமாம், அவனுக்கு ஒரு கிட்டுன்னு ஒரு அடி போட்டாச்சு. சரி பின்னாடி பார்த்தா ஒருத்தர் திடீர்னு அடிக்கிறான். ஆள் உக்காண்ட்ருப்பான் போல் டப்புன்னு அடித்தா ஹெட்செட் விழுந்துருச்சு. ஐயோ இந்த கேட்டரை போட்டேன்னு சொல்லிட்டு அதை உடச்சிட்டு சரி சைடு போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சைடு வரப்போ கிரிட்டு போட்டேன். நாம் கை சும்மா இருக்குமா கிட்டு போயிட்டு இந்த சைடு போய் பார்த்தா இவன் யாருன்னு தெரியுதா, இவன் அங்கே நம்மளை அடித்தவன் தான். சரி பழி வாங்கலன்னு சொல்லிட்டு ஒன்ட்டா பார்க்கலன்னு பார்த்தா ஆள் எரிஞ்சு வரணும். சரி கிரிட்டு போட்டாச்சு அவனுக்கும். சரின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்டோமே, நாம்பளுக்கு இன்னும் யாரா நாம் தான் கிங்குங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தா டப்புன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவனோட ஒய்ஃபு வந்துடுச்சு. அதுக்கு ஒரு அழுத்து போட்டுட்டு நம்ம மேலே போய் உட்காந்து மெடி ஏற்றலான்னு சொல்லிட்டு மெடி ஏற்றிட்டு இருந்தேன் கைஸ். ஃப்ரீயாக மெடி ஏற்றிட்டு இருந்தேன். சரி மேலே ஒன்றும் லான்ச்சர் மாதிரி கட்டுச்சு. மேலே பார்த்தா அதே தற்குறி அவனுக்கு